ஆங்கிலத்தை படித்திருந்தாலும், இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் நாம் எந்த மொழியை கொண்டாடுவோம்? தமிழைத்தான் கொண்டாடுவோம். ஒருவர் யாராவது நம்மை பார்த்து ஒரு அறை விட்டு விட்டால் ஆங்கிலத்திலே சொல்ல மாட்டோம், அம்மா என்று அலறுவோம். அப்ப தமிழ் மொழி மகிழ்ச்சியிலும் வருகிறது, துன்பத்திலும் வருகிறது. ஏனைய மொழிகள் எல்லாம் அப்போது வந்து போகும். எனவே எங்கள் தாய்மொழி தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 1960 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைத்த போது காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓட்டெடுப்புக்கு விட்டார்கள், தோற்று போனார் அண்ணா. ஆனால் அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான், முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்ற அடுத்த சில நாட்களிலேயே தீர்மானம் கொண்டு வந்தார் சட்டமன்றத்தில். நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. எனவே அண்ணாதுரை என்கிற பெயர் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டு காலம் அண்ணா வாழ்கிறார். எத்தனை ஆண்டு காலம் சுயமரியாதை திருமணத்தை செய்து கொள்கிறோமோ அத்தனை ஆண்டு காலம் அண்ணா வாழ்கிறார். இன்னும் சொல்ல போனால் இன்னொன்றை சொன்னார். அண்ணா அவர்கள் தான் போராடி நேருவிடத்திலே இந்தி பேசாத தமிழ் மக்கள் விரும்புகிறவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்கிற வாக்குறுதியை நேரு கையெழுத்து போட்டு கொடுத்தார். அதையும் சொன்னார். எதுவரை இந்தி திணிக்கப்படாது என்று நேரு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவரை அண்ணாதுரை வாழ்கிறார் என்று அவரே சொன்னார். ஆக இன்றைக்கு இந்தி திணிப்பிலே அண்ணா வாழ்கிறார்.